இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 67வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு உடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே நாமும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை, ஆண்டவரே எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதித்து உடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய முகத்தின் ஒளியை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுகிறார். ஏன்னா அவர் ஒளியா இருக்கிறார். அவரிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை பிரகாசிப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நம்ம பாவம் என்கிற இருளிலே கட்டப்பட்டிருக்கலாம், வியாதி என்கிற இருளிலே கட்டப்பட்டிருக்கலாம். அது எப்பேற்பட்ட இருளிலே நாம் இருந்தாலும் ஆண்டவருடைய முகத்தின் ஒளி நம் மேல பிரகாசிக்கும் போது அந்த இருள் மறைந்து நம்முடைய வாழ்விலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். பிரியமானவர்களே, சங்கீதம் 34வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலைவேளையிலே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்படவில்லை. அவர் நிச்சயமாய் பிரகாசிப்பிக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார்.